ஃபர்ஸ்ட் இதை எனக்கு கூட்டிட்டு போகும்போது எங்க கூப்பிட்டு போறாங்க, ஏதோ மெடிசன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் போனேன். பட் இது டாக்டரும் இல்ல, இது நம்மளுக்கு நம்பலாமா வேண்டாமா, இது நம்ம உடம்புக்குள்ள ஏதாவது அஃபெக்ட் பண்ணுமா, இந்த ஒரு பயம். அந்த ஃபர்ஸ்ட் சொன்னார் இல்லையா, நம்ம டாக்டர் சொன்னா ஓகே சொல்லுவோம், மற்ற அந்த பயம் எனக்கு இருந்துட்டே தான் இருந்துச்சு. அது இல்லாம அதுக்கு முன்னாடி நான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பேபி பிறந்துட்டு நான் கொஞ்சம் பொறுமையை கத்துக்கிட்டேன். ஆனா செகண்ட் பேபி வந்ததுக்கு அப்புறம் அப்படியே ஆப்போசிட். செம்ம டென்ஷன். நம்ம எதுக்கு எடுத்தாலும் தெரிஞ்ச ஒரு சின்ன வேலை செய்யறது, நம்ம ஹெல்த் இஷ்யூவா இல்லை 2 டெலிவரி வந்தனால என்னன்னு தெரியல, எதுக்கு எடுத்தாலும் பயங்கர கோவம் வரும். பக்கத்துல ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயம் கேட்டா அது எனக்கே நடந்த மாதிரி பயமும் சேர்ந்து வரும். ஒரு ரோட்ல ஆக்சிடென்ட் பார்த்தாலோ இல்ல கேள்விப்பட்டா கூட எனக்கு அது, ஏன்னா 2 பேபி இருக்கு, நம்ம எப்படி பண்ணுவோம், எப்படி பார்த்துக்குவோம், என்ன பண்ணுவோம், அந்த ஒரு பயமும் அந்த ஒரு டென்ஷனு அந்த இது என்னை ரொம்ப பாதிச்சது. ஆக்சுவலா அவர் சொன்ன மாதிரி ஒரு கோவப்பட்டா எனக்கு டேரக்டா இந்த நர்வ்ஸ் எல்லாம் பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சு. ரொம்ப நான் கவலைப்பட்டா அதுனா ஹார்ட் பெயின் என்னால ஃபீல் பண்ண முடியும். பயங்கரமா ஹார்ட் பெயின் ஆகும். ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஏமாற்றம் பார்த்தா கூட யாராச்சும் ரொம்ப க்ளோஸா பழகிறவங்க என்கிட்ட போனா கூட ரொம்ப நான் ஹர்ட் ஆகும். அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா அது எப்படி இது எப்படி எனக்கு ஆக்சுவலா ஒரு சொல்யூஷன் மாதிரி தான் இது தெரிஞ்சுது. நான் ரொம்ப நாளெல்லாம் எடுக்கல, மேக்ஸிமம் 4-5 டேஸ், ஒரு 1 வீக்காக தான் எடுத்திருக்கேன். வித்தின் ஒரு 2 டேஸ்லேயே எனக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சு. என்னோட கோவம் வருது, ஆனா என்னோட நர்வ்ஸ் எல்லாம் எதுவும் ஒரு ஒரு வந்த அடுத்த செகண்ட் ஓகே நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக மாறுது. அந்த மாதிரி நிறைய விஷயம் இந்த 1 வீக் நடந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எதையும் ரொம்ப இன்டீரியரா எதுவுமே எனக்கு பாதிக்கவே இல்லை. எதுக்குமே ரொம்ப டென்ஷன் ஆகி கத்துறது இல்லை. அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் எனக்குள்ளேயே நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வெற்றி ஒரு 1 வீக்லேயே. ஏன்னா நான் ஒரு 1 வீக்காக தான் எடுத்துட்டு இருக்கேன். எங்களுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு சின்ன இன்சிடென்ட் கூட என்னோட குட்டி பையன் வந்து டீயா வந்து கொட்டிட்டான். இதே நார்மலா மற்ற நாளா இருந்துச்சுன்னா நான் ரொம்ப டென்ஷனா கத்துனான் அவங்ககிட்ட. எனக்கு ஆக்சுவலா இது பண்ண மாட்டேன், அவனையும் போட்டு அடிக்கதான் செய்வேன். சின்ன ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் போனா அடிக்கவே மாட்டேன். ஆனா செகண்ட் பையன் அவ்வளோ வரும் போவோம். அந்த ஒரு நம்மளோட நமக்கு எல்லாமே பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஆனா உடம்பு முடியாத சுச்சுவேஷன்ல கை வலிக்குது, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குதுங்கிறதுல இந்த குழந்தைங்க இது பண்றாங்க, இப்படி பண்றாங்க, கீழே போடுறாங்க, அதை நம்ம பண்ணணுங்கிற கோபத்தை நம்ம வந்து அவங்க மேல காட்ட ஆரம்பிப்போம். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப ஸ்மூத்தா கூட்டு போனேன். அந்த டென்ஷன் ரொம்ப ஆசையில பண்ணிட்டா நான் பாட்டே கிளீன் பண்ணிட்டு ஒரு மைண்ட் ஒரு ஃப்ரீயா இருக்கு. உண்மையாவே பெஸ்ட் ரிசல்ட்டா இருக்கு. அதாவது என்ன சொல்றது, நம்ம உள்ள எந்த ஒரு டென்ஷனும் ஆகாம மைண்ட் ஃப்ரீயா இருக்கு. எதுவுமே ஃபீல் ஆகிறது இல்லை. எனக்கு உண்மையாவே ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். ஆக்சுவலா 1-6 டேஸ் எடுத்தா போதும்னால நெக்ஸ்ட் மறுபடியும் கண்டினியூ பண்ணலான்னு தான் இருக்கேன். ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட்டு. கண்டிப்பா குழந்தைங்க வச்சிருக்கிறவங்க எல்லாருமே யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் வித்தின் 3 டேஸ்ல ரியலைஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாமா நீங்க டிசைட் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆஸ் அ லேடிஸ்க்கு நான் கண்டிப்பா சொல்லுவேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. தேங்க்யூ மேம்.